இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேயே விவசாயிகளிடமிருந்து நேரடியா இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள வாங்க ஒரு அழகான ஃபார்மர்ஸ் மார்க்கெட் நடக்குது. இந்த மார்க்கெட்டுக்கு நான் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இது ஒரு ரெகுலர் சூப்பர் மார்க்கெட் இல்ல. இது சென்னை ஆர்கானிக் மார்க்கெட். விவசாயிகளையும், இயற்கை உணவு தயாரிப்பாளர்களையும், கன்சியூமர்ஸையும் நேரடியா கனெக்ட் பண்ற ஒரு மார்க்கெட். ஆகஸ்ட் 8 அன்னைக்கு நான் அர்ஷா வித்யா மந்திர் ஸ்கூல் வேளச்சேரி ரோட்ல நடந்த மார்க்கெட்டுக்கு வந்திருந்தேன். இந்த மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் செகண்ட் சாட்டர்டே இங்க நடக்குது. இந்த மார்க்கெட்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது தெரியுமா? ட்ரெடிஷனல் ரைஸ் வெரைட்டிஸ், மில்லட்ஸ், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ், பல்சஸ், கோல்ட் பிரஸ் ஆயில்ஸ், ஹெல்தி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னு இன்னும் நிறைய. இந்த மார்க்கெட் எங்க நடக்குது, எப்போ நடக்குது, யார் ஆர்கனைஸ் பண்றாங்க, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாங்க நம்ம சென்னை ஆர்கானிக் மார்க்கெட்குள்ள போகலாம். வணக்கம், என் பேர் ஜெனிட்டா மேரி. எங்களுடைய நிறுவனம் பேர் வந்து மண்மகள் நற்பொருள் குவியம். அகனி அப்படிங்கிற ஒரு இயற்கை விவசாயம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் பிரதானமாக கீரைகள் பண்ணுறோம். இந்த வருஷத்தில் 365 நாளில் 365 கீரைகளை அறிமுகப்படுத்துறது தான் எங்களுடைய பண்ணையோட ஒரு தொழிலாக இருக்குது. அந்த கீரையிலிருந்து வேல்யூ ஆடட் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். வேல்யூ ஆடட் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கீரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான கீரைகளில் சூப் ஃபார்மில் பண்ணுறோம். இதெல்லாம் தூதுவளை, முடக்கத்தான், முடவாட்டுக்கால் சூப் அப்படி. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இட்லி பொடி, அன்னப்பொடி. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா உளுந்து வந்து முளை கட்டி திரிச்சு போடுறோம். அது மட்டும் இல்லாமல் மிளகாய்க்கு பதிலாக மிளகு சேர்க்கிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். எதுவும் பெரிய நோய் உள்ளவங்க கூட மிளகாய்க்கு பதிலாக மிளகு சேர்க்கறதுனால அந்த மாதிரியான. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையிலேயே உங்களுக்கு வந்து லட்டு ஃபார்மில், இது வந்து வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, சுக்கு, ஏலக்காய் அப்படி போன்ற லட்டு ஃபார்மில், கருவேப்பிலை லட்டு, வல்லாரை லட்டு, நட்ஸ் லட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதே கீரையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வடகம் ஃபார்மில் பண்ணுறோம். கருவேப்பிலை வடகம், முடக்கத்தான் வடகம், முருங்கை வடகம், வாதநாராயணன் வடகம், இந்த மாதிரி வடகங்களும் கீரையில் எப்படிலாம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தயாரிச்சுட்டு இருக்கேன். மட்டும் இல்லாமல் மூட்டு வலி தைலம், விராலி இலையில மூட்டு வலி தைலம், கரும்புலா இலையில ஹேர் ஆயில், அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி தொக்கு வகைகள். இன்னைக்கு நான் கீரையில கொண்டு வந்த எல்லா தொக்கு வகைகளும் காலி ஆயிடுச்சு. கீரையிலையுமே நாங்கள் செய்கிற பொன்னாங்கண்ணி தொக்கு, அந்த மாதிரியான தொக்கு வகைகளும் செய்துட்டு இருக்கோம். தண்ணீரும் கொடுக்கறதுக்காக வேண்டி நல்லா சுத்தமாக கொடுக்கணும், சுத்தமாக குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூலிகை முடிச்சு இதில் வந்து வெட்டிவேர், தேற்றாங்கொட்டை, ஏலக்காய், சுக்கு, சீரகம், பெருஞ்சீரகம் இந்த இதுல போட்டு கொடுக்குறோம். எல்லாமே ஆர்கானிக் சர்டிஃபைட். ஆமா, கண்டிப்பா சர்டிஃபிகேஷன் இருக்கு. இயற்கையிலே என்னுடைய கணவர் பண்ணை வச்சிருக்காங்க, ருத்ரன் அவர்கள். அந்த பண்ணையில எங்களுடைய சொந்த கீரைகள் இருந்து வேல்யூ ஆடட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதான் ஆமா கீரைகள். இதெல்லாம் என்னென்ன வகை கீரை? சொல்ல என்னென்ன வகை கீரை? வணக்கம், என்னுடைய பேர் வந்து ருத்ரன். எனக்கு சொந்த ஒரு திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தாலும் சென்னையில் ஒரு 7 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அந்த மரபுவழி வேளாண்மை முன்னெடுத்து செஞ்சுட்ருக்குறோம். குறிப்பாக என்னுடைய பண்ணை பேர் வந்து அகனி இயற்கை வழி வேளாண் பண்ணை. அதில் பிரதானமாகவே ஒரு கீரையை முன்னெடுத்து நம்ம சாகுபடி பண்ணுறோம். என்னுடைய இலக்கு வந்து ஒரு 365 நாளும் 365 கீரையை கொடுக்கணுங்கிறது தான் கான்செப்ட்டு. இப்போதைக்கு ஒரு 80க்கும் மேற்பட்ட வகையான கீரைகளை மீட்டெடுத்து அதை மக்களுக்கு உணவாக கொடுத்துருக்குறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சென்னையில் வேலைச்சேரியில் நடக்கக்கூடிய அர்ஷா வித்யா மந்திர் பள்ளியில் ஓய்வம் அவங்க நடத்தக்கூடிய அந்த இயற்கை சந்தையில் மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை நம்ம ஸ்டால் வந்து கீரை போடுவோம். இன்றைக்கி குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 45 வகையான கீரைகள் கொண்டு வந்துருந்தோம். நிறைய கீரைகள் எல்லாமே இன்றைக்கி நேரமாச்சுனாலும் முடிஞ்சிச்சு. குறிப்பாக இந்த மாதிரி இந்த வாதநாராயணம் கீரை அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய இடங்களில் வழக்கொழிந்து போச்சு. இது மாதிரி பல்வேறு வகையான நம்முடைய பாரம்பரியமான வழக்கொழிந்து போன பல கீரைகளை மீட்டெடுத்து மக்கள்கிட்ட உணவாக கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த கீரைனால என்ன பயன்? இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாதநாராயண கீரை நம்மளுடைய உடம்புல வரக்கூடிய பக்கவாதம், அதாவது வாதம் சார்ந்த பிரச்சனைகளை அறுத்தறியக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை இந்த வாதநாராயண கீரை செய்யுங்க. கை கால் வலி, மூட்டு வலி, மடக்கொலி, குடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பல்வேறு உபாதைகளை உடைத்தறியக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை இந்த வாதநாராயண கீரை செய்யுங்க. மற்ற கீரை மாதிரி அந்த பருப்பு போட்டு கடையலாமா? ஆக்சுவலாக இந்த கீரை ஸ்பெஷலாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு பிரதானமாக காரக்குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. கூடுதல் சிறப்பாக இதை சூப்பாக வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் தோசை மாவில் அரைச்சி தோசை, இட்லி அதையுமே வார்த்துக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். சட்னியும் நீங்கள் தேவையமாக அரைச்சி. மற்ற கீரைலாம் என்னென்ன? இது மணத்தக்காளி கீரை. இது குடல் சார்ந்த புண்களை அறுத்தறியக்கூடியது. இது முடக்கு அறுத்தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூட்டு வலிகளை சரி பண்ணக்கூடிய கீரையாக இருக்கும்.
இது வந்து பச்சை முளைக்கீரை. இது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கீரையாக இருக்குது. இது வந்து அரைக்கீரை, நிறைய ரத்தத்தை ஊற வைக்கக்கூடிய கீரைகளாக இருக்குது. இப்படி பல்வேறு வகையான கீரைகள் நம்ம மீட்டெடுத்து மக்கள்கிட்ட உணவாக கொடுக்குறோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வணக்கம், என்னோட பேர் சசிகலா. நான் சென்னை வேளச்சேரியிலேருந்து வரேன். என்னோட பிராண்ட் நேம் வந்து சேஃப் ஃபுட் ஃபோக்கஸ். நாங்கள் பாரம்பரிய அரிசியிலேருந்து தின்பண்டங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ பாரம்பரிய அரிசியில் கருப்பு கவுனி, ரத்தசாலி, பூங்கார் இந்த மாதிரி அரிசிகளில் லட்டூஸ் அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட் லட்டு, எள்ளு இதெல்லாம் வந்து வெல்லத்தில் பண்ணுறோம். ஸோ சில கருப்பட்டியில் வந்து க்ரீன் கிராம், கடலை லட்டு அண்ட் எனர்ஜி பார்னு சொல்லிட்டு எல்லா நட்ஸ் ஆட் பண்ணி எனர்ஜி பார்ஸ் பண்ணுறோம். இது வந்து கிரனோலா, மில்லட் அவலில் வந்து கருப்பட்டியில் கிரனோலா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாரம்பரிய அரிசியில் வந்து நாங்கள் குருணை மாதிரி சில காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரைஸஸில் வந்து உடச்சி, ஸோ இது வந்து நியூட்ரிஷன் ரிச் எனர்ஜி ஃபுட்டுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது கஞ்சி மாதிரி சாப்பிடலாம். உப்மா, கிச்சடி, பொங்கல், கேசரி இந்த மாதிரி பல ரெசிபிஸ் பண்ணிக்கலாம். 7 to 8 ரெசிபிஸ் இதில் பண்ண முடியும். ஸோ இது வந்து தினம் காலையில் எடுத்துக்கும் போது நம்மளோட ஸ்டாமினா லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு ஹீமோக்ளோபினாக இருக்கட்டும், நர்வஸ் இஷ்யூஸ் இது எல்லாமே வந்து க்யூர் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் தூயமல்லி அவலில் வந்து மிக்சர் பண்ணிக்குவோம். நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அவல் மிக்சர். இது வந்து உளுந்த தட்டை. ஸோ இது எல்லாமே ஆயில் வந்து சிங்கிள் யூஸ்டு ஆயில் அண்ட் கோல்ட் ப்ரெஸ் கிரவுண்ட்நட் ஆயிலில் பண்ணுறோம். இது வந்து கேஷ்யூ பட்டர் முறுக்கு. இது எல்லாமே வீகன் ப்ராடக்ட்ன்றதுனால சாஃப்ட்னஸ்க்காக நாங்கள் கேஷ்யூ பட்டர்ஸ் ஆட் பண்ணுறோம். வந்து ரிப்பன் பக்கோடா. இது வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணுறோம். சேலம் சன்னா அரிசியில் ரிப்பன் பக்கோடா. சிகப்பு சோளத்தில் வந்து முறுக்கு, ரெட் ஜோவார், அண்ட் இதுவும் கடல் எண்ணெயில் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறையா ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் அண்ட் கஸ்டமைஸ்டு நியூட்ரிஷன் ரிச் எனர்ஜி ஃபுட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாமல் ட்ரெடிஷ்னல் ரைஸை பற்றி அவேர்னஸ் செஷன்ஸ் அண்ட் குக்கிங் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ வணக்கம், என் பேர் வந்து ராமமூர்த்தி. நம்ம பாவனை முறையில் செய்கிற கஞ்சிகளை வந்து இங்கே விற்பனை பண்ணுறோம். அந்த கஞ்சிகளுக்கு தேவையான பொருட்களை வந்து நம்மளே விளைய வைக்கிறோம் நேரடியாக. திருவள்ளூர் மாவட்டத்தில் சேத்துப்பாக்கன்ற இடத்துல வந்து நம்ம ஒரு கொஞ்சம் ஏக்கரில் வந்து ஒரு 300-360 வகையான மூலிகைகளை வளர்த்து அந்த மூலிகைகளை வந்து மதிப்பு கூட்டி விற்கிறோம். அதை எப்படின்னா சாதப்படியாக, சூப்பாக, கஞ்சியாக நிறைய வகையாக பண்ணுறோம். அதில் முதன்மையானது பார்த்திங்கன்னா இது எலும்பு ஒட்டி இடையில வந்து செய்யக்கூடிய கஞ்சி. இது எலும்பு ஒட்டி இலை, முடவாட்டுக்கால் இதெல்லாம் வந்து ரத்தசாலி அரிசியில் வந்து அந்த பாவனை முறைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பாவனை பண்ணக்கூடிய கஞ்சிகள் இது. இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 40 வகையான உணவுப் பொருட்களை நம்ம தயார் செய்கிறோம். இது ஒவ்வொன்றும் ஒரு வகையான நன்மை செய்யக்கூடியது. முதன்மையானது கருப்பு கவுனி கருசாலை. இந்த கருப்பு கவுனி கருசாலைன்னா நம்ம நிலத்தில் போடுற அந்த கருப்பு கவுனி அரிசியில் மாப்பிளை சம்பா, வாசனை சீரக சம்பாலாம் கலந்து அதோட சேர்த்து கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, முருங்கை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து மிளகு, சீரகம், சுக்கு, திப்பிலி இதை வந்து அரிசியோட சேர்த்து பாவனை பண்ணி இந்த பாவனை பண்ணதை வந்து நல் வாட்டத்தில் காய வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குரணையாக அரைச்சி வச்சுருப்போம். இது காலை உணவாக எடுக்கிறப்ப நம்மளோட கணையம், கண் இதெல்லாம் மேம்படுத்துறதுல ஒரு அற்புதமான உணவுப் பொருள் இது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 30 வகையான உணவுப் பொருட்களை செய்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அருகம்புல் நெல்லி. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு அருகம்புல்லும் கருங்குருவி அரிசி வச்சு பண்ணுறோம். இது நம்மளோட ரத்தம், நம்மளோட தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான உணவு. அதுக்கப்புறம் நம்ம நிலத்தில் இருக்கிற மூக்கரட்டை கீரையிலேயே வந்து மூக்கரட்டை கீரை ஆணை நெறிஞ்சல் வச்சு இந்த சிறுநீரக சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு, வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும், வரக்கூடாதுன்னா மூக்கரட்டை கீரையும் ஆணை நெறிஞ்சலும் வாரத்தில் ஒரு 2 நாளாவது நம்ம பயன்படுத்தணும். அதை தான் நம்ம இதில் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இலுப்பை பூ சம்பா எலும்பு ஒட்டி இலை கஞ்சி. இது மூட்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான உணவு. இலுப்பு பூ சம்பானாலே அதை சார்ந்த விஷயம்தான். அதுலேயே நம்ம எலும்பு ஒட்டி சேர்க்குறோம். அதோட அற்புதமான இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் முருங்கை தண்டு வந்து நம்ம சேர்க்குறோம். அது வந்து நமக்கு வந்து ஒரு அற்புதமான கீரையோட பல மடங்கு சத்து உள்ள இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கஞ்சி இது இலுப்பை பூ சம்பா எலும்பு ஒட்டி இலை. அடுத்த இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பிரண்டை சாதப்பொடியை வந்து அப்படியே கொடுத்தா அவங்களால சாப்பிட முடியாது. அதை வந்து நம்ம கருப்பு உளுந்து, சுக்கு,
மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த மாதிரி சாதப்பொடியா இட்லிலையோ இல்லை சாதத்திலேயோ போட்டு சாப்பிட்ற மாதிரி தயார் பண்ணியிருக்கோம். இது சுவையாக இருக்கும், குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்றோம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கோசமே வல்லாரையில் வந்து சாதப்பொடி பண்ணியிருக்கிறோம். அதுவும் அதே மாதிரி கருப்பு உளுந்து போட்டு தான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூவில் டீ மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நம்ம அப்படியே சுடு தண்ணிலையும் ஒரு 1/2 லெமன் போட்டு குடித்தா செம்ம சூப்பராக இருக்கும். இது மொடவாட்டுக்கால் சூப்பு. இது சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு. இது நம்ம தோட்டத்திலே விளையக்கூடிய முருங்கை இலையிலையும் அதே மாதிரி வந்து ஒரு ரைஸ் மிக்ஸ். இது நேரடியாக முருங்கை இலையே போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். யாராவது முருங்கை இலை பொடி வேணும்னாலும் கொடுக்குறோம். நன்றி. வணக்கம், நான் சிவகங்கை மாவட்டத்திலேருந்து வர்றேன். நான் ஒரு ஆர்கானிக் ஃபார்மாக இதில் இருக்க ரைசஸ் எல்லாமே நாங்கள் விளைய வச்சது தான். நாங்கள் ஒரு 9 வெரைட்டிலேருந்து 12 வெரைட்டிஸ் வரைக்கும் நாங்கள் இயர்லி விளைய வைக்கிறோம். நெல்லாக கொடுக்காம நாங்கள் ரைஸாக மதிப்பு கூட்டி கொண்டுட்டு வந்து தர்றோம், ஃபார்மர்ஸ் டு கஸ்டமர்ஸ் மாதிரி. இந்த சந்தைகளுக்கெலாம் நான் வர்றேன், ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் சந்தைக்கெலாம். அதிலேருந்து மதிப்பு கூட்டி மால்ட்டு, ஹெல்த் மிக்ஸு, கஞ்சி மிக்ஸு, இடியாப்ப மாவு, புட்டு மாவு, சப்பாத்தி மாவுன்னு பாரம்பரிய ரைஸ்லேயே ஒவ்வொரு வெரைட்டியாக நாங்கள் பண்ணியிருக்கோம். கருப்பு கவுனியில் சப்பாத்தி மாவு, தூய மல்லியில் சப்பாத்தி மாவு, முருங்கை இலை சப்பாத்தி மாவு. இது வந்து முருங்கை இலை சேர்த்து தூய மல்லி ரைஸோட முருங்கை இலை சேர்த்து சப்பாத்தி மாவு. அதே மாதிரி இது வந்து 9 வகையான ரைஸஸ் சேர்த்த மால்ட்டு. டைரெக்டாக நீங்கள் பாலில் கலந்து சாப்பிட்லாம். இதுவும் மால்ட் தான். இது வித்து ஜாக்ரி சேர்த்துருக்கோம். டைரெக்டாக அப்படியே ஹார்லிக்ஸ் பூஸ்ட் மாதிரி நீங்கள் டைரெக்டாக சாப்பிட்லாம். அது மாதிரி சிறுதானிய மால்ட்டு இருக்குது. இது வந்து சிறுதானிய மால்ட்டு. இந்த கருப்பு கவுனி, பூங்காறு, ரத்தசாலி, தூயமல்லி இது எல்லாமே புட்டு, இடியாப்பம், கஞ்சி, கொலக்கட்டை, அடை, தோசை எது வேணாலும் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி கொண்டுட்டு வந்துருக்கோம். அடையில எப்படி போடணும்? வெங்காயம் இது எல்லாமே அரைஞ்சி மாவில் தண்ணி ஊற்றி அப்படியே அடை மாதிரி செஞ்சிடலாம். அதே மாதிரி சிவன் சம்பாவில் புட்டு இருக்குது, வெந்தய கஞ்சி மாவு இருக்குது, கருப்பு உளுந்தம் கஞ்சி மாவு இருக்குது. வெந்தய கஞ்சிலாம் அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் நல்லது. அது மாதிரி கருப்பு உளுந்தம் கஞ்சி இருக்குது. இந்த போன்ஸ்க்கெலாம் நல்லா கருப்பு உளுந்தும் கருப்பு கவுனியும் சேர்த்து கஞ்சி இது களி மாவு பண்ணியிருக்கோம். இது வந்து கொய்யா இலை தூள். இது வந்து கொய்யா இலையும் ஆவாரம்பூவும் சேர்த்து சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இது வந்து டீ. இது ஃபுல்லாமே டீ. இதுதான். இது வந்து செம்பருத்தி பூ. அதுவும் டீ மாதிரி தான். டீனா எப்படின்னா ஒரு டம்ளருக்கு 1 பிஞ்ச் போட்டால் போதும். 1 பிஞ்ச் போட்டு அப்படியே நல்லா கொதிக்கிற தண்ணியில் அப்படியே கொதிக்க தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சுட்டு எடுத்துகிட்டு லைட்டாக லெமனும் நாட்டு சர்க்கரையும் போட்டு சாப்பிட வேண்டியது. அது மாதிரி இது வந்து ஆவாரம் பூ மட்டும், பெட்டல்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். முட்டோ இலையோ எதுவுமே எடுக்காமல் வெறும் பூ மட்டும் எடுத்து சேர்த்துருக்கோம். இது வந்து சுகர் பேஷண்ட் வந்து ஒரு வாரத்துக்கு 3 நாளைக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது வந்து ரொம்ப சுகர் ரொம்ப லோ சுகர் ஆகிடும். ஆனால் நார்மல் பீப்புள்ஸ் வந்து டெய்லி சாப்பிடலாம். டெய்லி சுகர் அதிகமா இருக்கப்ப அவங்க டெய்லி சாப்பிட வேண்டாம். 3 டேஸ் சாப்பிட்டா போதும். வீக்லி 3 டேஸ் அவங்க சாப்பிட்டாங்கனாலே சுகர் லெவல் ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடும். இவங்க ஒன்றும் பண்ணாது. சுகர் இருக்கிறதால தானே அவங்களுக்கு இது. நார்மல் பீப்புள் 2 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் நார்மல் இது. இது வந்து முருங்கை இலை பொடி. இது வந்து இது நர்வ்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது முருங்கை இலை பொடி. இந்த மஞ்சத்தூள் வந்து என்ன முக்கியத்துவம்னா, விளைய வச்சது வந்து இயற்கை முறையில் விளைய வச்சது. அவிக்கிறது வந்து பாரம்பரிய முறை. பசுசாண நீர் வச்சு அவிக்கிறது. பசுசாண நீர் வச்சு அவிக்கிறதால என்ன ஆகுதுன்னா, மேலே இருக்க நச்சுத்தன்மை மட்டும் போயிடும் மஞ்சளில். உள்ளே இருக்க குக்குமீன் ஆயில் அப்படியே இருக்கும், அந்த கண்டென்ட் இருக்கும். நீங்கள் இதை வந்து மெடிசனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹாட் வாட்டர்ல எல்லாம் ஒரு பிஞ்ச் போட்டு சாப்பிட்டாங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாலில் அந்த தொண்டைச்சளி இது மாதிரி இருந்தால் பாலில் போட்டு சாப்பிட்லாம். இன்னொன்று, லேசான காயம் பட்டாலும் கூட இது கொஞ்சோண்டு எடுத்து இப்படி தடவுனீங்கன்னா கூட அந்த உங்களுக்கு காயம் வந்து சீக்கிரம் ஆறிடும். அதுதான் இந்த மஞ்சள் தூளோட மாதிரி. தேங்க்யூ. வந்து கடலை எண்ணெய், வாகை மரச்சக்கில் ஆட்டுறது, கோல்டு ப்ரெஸ் எண்ணெய். எப்படின்னா நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுற கடலையே நாங்கள் வந்து ஆர்கானிக்காக நாங்களே கல்டிவேஷன் பண்ணுறோம். அது எங்களுக்கு மேலே தேவைன்னா எங்களை மாதிரி ஆர்கானிக்காக ஃபார்மிங் பண்ணுறவங்கள்ட்ட கடலை வாங்கி வச்சுக்கணும்.
இதுக்கு வந்து வாகை மரச்சக்கில் ஆட்டுறதால வாகை மரச்செக்குக்கும் கோல்ட் ப்ரெஸ்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? வாகை மரச்சக்கில் ஆட்டினா தான் உங்களுக்கு கோல்ட் ப்ரெஸ் எண்ணெய் கிடைக்கும். மற்ற செக்கில் ஆட்டுறது வந்து ஹீட் ஆகிடும் ஆயில். இது ஆயில் ஹீட் ஆகாமல் எடுக்கிறதால கோல்ட் ப்ரெஸ் ஆயில்னு சொல்கிறது நாங்கள். இது கோல்ட் ப்ரெஸ் ஆயில் ஆயில் தான். எண்ணெய் எள்ளெண்ணெய் இது வந்து நாங்கள் கருப்பட்டி போட்டு ஆட்டுறோம். எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க வெல்லம் போட்டு ஆட்டுவாங்க. நாங்கள் ஃபுல் கருப்பட்டி போட்டு ஆட்டுறோம். தேங்காய் எண்ணெய் இது வந்து கொப்பரையாக விழுகிற தேங்காயிலேருந்து தான் நாங்கள் எண்ணெய் எடுக்கிறோம். எங்கள் தோப்பில் இருக்கிற தேங்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். கொப்பரை தேங்காய் விழுகிற எண்ணெயில் மட்டும்தான் எடுக்கிறோம். வேறு எதுவும் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. கொப்பரையில் எடுக்கிறது வந்து மெடிசனாகவும் யூஸ் ஆகும். நீங்கள் சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தலைக்கு தேய்க்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வணக்கம். நான் சென்னை அண்ணா நகரை சேர்ந்த நாகலட்சுமி. மாடு வளர்க்குறதுனால மாட்டு சாணத்தை எப்படியெல்லாம் வேல்யூட் பண்ணலாம்னு யோசிச்சோம். வீட்டில் பயோகேஸ் செட்டப் மாதிரி செட் பண்ணோம். அதுலேருந்து வர ஸ்லரி நல்ல ஃபர்டிலைசர். இது வந்து நம்ம மாடி தோட்டம் அதனால அமைக்க ஆரம்பித்து நம்ம வீட்டுக்கு வேண்டிய கீரை அதெல்லாமே நம்ம வளர்த்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ட்ரெடிஷ்னல் ரைஸ் வச்சு எப்படியெல்லாம் வேல்யூட் பண்ணலாம்னு யோசிக்கும் போது நம்ம வந்து வத்தல் பண்ண ஆரம்பித்தோம். மைசூர் மல்லி, நெக்ஸ்ட் வந்து தூயமல்லி அரிசியில் வந்து நம்ம ஜவரிசி சேர்க்காம வத்தல் பண்ண ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் அதுலேயே வேப்பம்பூ போட்டும் நம்ம செய்கிறோம், சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறோம். நெக்ஸ்ட் அது இல்லாமல் ரெட் ரைஸ், அன்பாலிஷ்டு ரெட் ரைஸில் நம்ம இடியாப்பம் கொழுக்கட்டை புட்டு மூணுமே வந்துட்டு நிறைய அரிசியில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் நம்மளுடைய ஹெர்பல் சோப்ஸ் தான். கோகனட் ஆயில், கேஸ்ட் ஆயில், இழுப்ப எண்ணெய், இந்த 3 எண்ணெயும் கூட ஆலோவேரா சேர்த்து நம்மளுடைய சோப்ஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் பயோ என்சைமும் அதில் ஆட் பண்ணி சோப்ஸ் பண்ணுவோம். சோப் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நல்ல நேச்சுரலாக ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணுவோம். சீக்கிரமாக கரையும். அந்த கரையாமல் இருக்கிறதுக்கு தான் கமர்ஷியலில் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. நம்மளும் இதில் ஒரு கெமிக்கல் ஆட் பண்ண தான் செய்வோம், காஸ்டிக் சோடான்ட்டு. அது தவிர வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதுல எல்லாமே நேச்சுரல் தான். வணக்கம், என்னோட பேர் வெண்ணிலா. நான் ரெடில்ஸ் கார்னோடேட்லேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வரேன். நான் 5 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய பிஸ்னஸ் நேம் வந்துட்டு நிலா ஹோம்மேட் கேக்ஸ் இன் சாக்கோஸ் ரெடில்ஸ் சென்னை. அதுதான் என்னுடைய பிஸ்னஸ் நேம் அண்ட் அட்ரஸ்ஸு. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக்கு, ப்ரௌனி, குக்கீஸு இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மில்லட் பேஸில் 100% ஆரோக்கியத்தோடு பண்ணணுன்றதுக்காக நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லாமல் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பருத்திப்பால் யூஸ் பண்ணி நம்ம கேக் அண்ட் ப்ரௌனியும் வந்துட்டு கொண்டு வந்துட்டுருக்கோம். இதில் வந்து குக்கீஸ் வெரைட்டிஸ் வந்து நம்ம என்னென்ன இன்னோவேட்டிவாக ஒவ்வொரு டைமுமே நம்ம கொண்டு வருவோம். இந்த டைம் பீனட் பட்டர் குக்கீஸும் பீனட் பட்டர் மஃபினும் நம்ம வந்து நியூவாக கொண்டு வந்திருக்கோம். குக்கீஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு ராகி, முருங்கைக்கீரை, பெப்பர் போட்ட குக்கீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பச்சைப்பயிர் குக்கீஸ் பண்ணுறோம், பாசிப்பருப்பு குக்கீஸ் பண்ணுறோம், கருப்பு உளுந்து குக்கீஸ் பண்ணுறோம், கம்பு பண்ணுறோம், ஃப்ரைட் கிராம் குக்கீஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி கிரவுண்ட்நட் குக்கீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறோம். கேஷ்யூ குக்கீஸ், ஆல்மண்ட் குக்கீஸ், இது சாக்லேட் குக்கீஸ் இது எல்லாமே பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரௌனியில் வந்து பார்த்திங்கன்னா அவகேடோ, மைக்ரோக்ரீன், யூஸ் பண்ணுறீங்களா? எஸ் மேம். ஓகே. அவகேடோ, மைக்ரோக்ரீன்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ யூஸ் பண்ணுவோம், பம்கின் யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ வாழைத்தண்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மஃபின்லேயும் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு வித் ஸ்பைசஸோட நியூ வெரைட்டிஸ் கொண்டு வந்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பீனட் பட்டரும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அது முடிஞ்சிருச்சு. அது ரெண்டுமே. இதில் வந்து பனானா எடுத்துகிட்டு வருவோம், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, கிரேப்ஸு, அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ஃப்ரூட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கோ அதை பேஸ்டில் நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். இன்றைக்கி வந்து மேங்கோவும் எக்ஸ்ட்ரா பீனட் பட்டரும் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பருத்திப்பால் வச்சு நம்ம பண்ணது. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லாமல் நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதோட வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் கேக்ஸ் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வரல. ஹெர்பல் கேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கிட்ஸ் வந்துட்டு கிட்ஸ் ஆகட்டும் பெரியவங்களாக இருந்தாலுமே ஹெர்பல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுறோம். அதை வந்து நம்ம கம்மி பண்ணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்காக நம்ம வந்துட்டு ஹெர்பல் கேக்ஸ் வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். ஹெர்பல் கேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா மெயினாக வந்து சங்குப்பூ, ஆவாரம்பூ, முருங்கைக்கீரை, செம்பருத்தி, வெற்றிலை, அதுக்கப்புறம் வந்து கற்பூரவள்ளி, இந்த மாதிரி ஹெர்பல்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி வந்து ஹெர்பல் கேக்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். இது எல்லாத்துலேயுமே வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை போடலாம், கோகோனட் சுகர் போடலாம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ தென்னஞ்சர்க்கரை, பனங்கற்கண்டு, இல்லை பனானா வச்சு பண்ணி தருவோம், இல்லை டேட்ஸ் வச்சு பண்ணி தருவோம். இதில் மெயினாக ப்ரோட்டீன் பேஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். ப்ரோட்டீன் பேஸ்ட்டில் வந்து குக்கீஸ் அண்ட் கேக்ஸ், ப்ரௌனி இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பெரியவங்கனாலுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு கர்விங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கேக் சாப்பிட்ணும், ப்ரௌனி சாப்பிட்ணும் ஆசை இருக்கும், குக்கீஸ் சாப்பிட்ணுன்ட்டு. ஸோ அவங்களுக்காகவே இந்த ப்ரோட்டீன் பேஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ரோட்டீன் பேஸ்ட் சாப்பிடும்போது
அவங்களுக்கு வந்து சுகர் வந்து ஹைக் ஆகாது, அவங்களே செக் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்துட்டு அதில் வந்து ரிச்சாக இருக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜாம் கொண்டு வருவோம். ஜாம் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அந்த ஜாம் வந்து நம்ம எடுத்துருவோம். இன்றைக்கி வந்து மேங்கோ எடுத்துகிட்டு வந்துருக்கோம், கிரேப்ஸு, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, இந்த மாதிரி என்ன கிடைக்குதோ, இல்லை ஆம்லா, இந்த மாதிரி நம்ம அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வரோம். அதுக்கப்புறம் பீனட் பட்டர் வந்து எடுத்துகிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸும் வந்து கண்டக்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். டிஎன்ஏயூவில் நம்ம வந்து கிளாஸ் எடுத்துருக்கோம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில். அது மட்டும் இல்லாமல் பொதிகை சேனலில் நம்மளோட ரெசிபிஸ் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். வணக்கங்க, என் பேர் மகாலட்சுமி. என்னோட பிராண்ட் நேம் வந்து அகமகிழ். என்னோட குடோன் வந்துட்டு ஐயப்பன் தாங்கல்ல இருக்குது. அது இல்லாமல் பொருட்கள்லாம் வந்துட்டு நாங்கள் இங்கே இயற்கை சந்தைகள் அந்த இடத்துல எங்களோட பொருட்கள்லாம் கிடைக்கும். இங்கே வந்து குக்கிங் விசல்ஸ் மட்டும்தான் என்னோட ப்ராடக்ட். மெயினாக வந்துட்டு சப்பாத்தி கல், ஆப்பச்சட்டி, பிரியாணி பாட்டு, ரெட் கலர் இருக்குது, பிளாக்கும் இருக்குது. ரெட் வந்து ஒரு தடவை சுள்ள போடுறது, பிளாக் வந்து 2 தடவை சுள்ள போடுறது. ஸோ அதனால இது வந்து பிளாக்காக இருக்குது. அப்படின்னு கிடையாது. நம்ம புளி சமைக்கிற மாதிரி புளிப்பா இருக்கிற சமையல் சமைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பொருளை சமைக்கும் போது வந்துட்டு அது ரொம்ப இழுக்காது. இது வந்து கொஞ்சம் சீக்கிரமா அப்சர்வ் பண்ணும். அதனால புளி சமைக்கிற சாப்பாடு வந்து பிளாக்ல சமைச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது கர்ட் பாட்டோட வெரைட்டி. இது வந்துட்டு நம்ம சிரட்டை வச்சு தூபம் போடுறோம் இல்லைங்களா, அது போடுறது, சாம்பிராணி போடுற இது இருக்குது. சிரட்டை கரண்டி. அப்புறம் இது வந்துட்டு பருப்பு சட்டி. ஆக்சுவலி கீரை கடையிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது நம்ம மத்து போட்டு கடையிறதுக்கு இது நல்லா இதுவாக இருக்கும். கல் பதிச்சிருக்கோம் இது. இதுலேயே வந்துட்டு கீரை சட்டி இன்னொரு வெரைட்டி இருக்குது. இது வந்து கொத்து சட்டி. இது வந்து கொத்தி இருப்பாங்க. இந்த சட்டி வந்து அடுப்புலேயே நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இது கொத்தி இருக்கும்போது நம்ம இதில் வேக வச்சுட்டு இதுலேயே நம்ம மசிக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக ஈஸியாக இருக்கும். அது அடுப்புல வைக்கலாம்னா இதெல்லாம் அடுப்புல வைக்கக்கூடாது. இது அடுப்புல வைக்காம இருந்தா நல்லது. ஏன் வைக்க வேண்டாம்னா இதுல கல்லு வந்து எக்ஸஸா பதிச்சு இருக்குது அப்படின்னும் போது தெரிக்கும். ஸோ அதனால இது வைக்காம இருந்தா பெட்டர். அந்த பிரியாணி சட்டிலாம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். பிரியாணி தம் பிரியாணி போடுறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ அரிசி போட்டு 3/4 கிலோ நீங்க நான்வெஜ்ஜோ இல்லை வெஜ்ஜோ போட்டு நீங்க சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க தம் பிரியாணி செஞ்சீங்கன்னா மற்ற பாத்திரத்துல செய்யறதுக்கு இது நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். உங்களுக்கு ஒரு 80% வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்க நல்ல தட்டை போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணீங்கன்னா அப்படியே சாதம் பொழுன்னு இருக்கும். சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு என்ன பயம்னா அது வெடிக்குது அப்படின்ற மாதிரி தான். ஜென்ரலா ஏன் வெடிக்குதுன்னாக்கா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதே ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா காந்த விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் போடும்போதோ இல்லை வேற ஏதோ ஒன்று போடும்போதோ அது உள்ள இருக்க காத்து டக்குன்னு வெளியில வரும்போது வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வைக்கும் போதே மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் லேசு சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம எல்லாம் வறுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆகிடும். வெறும் சட்டியை ஹை ஃபயரில் வச்சோம்னா எப்பவுமே வெடிக்கும். அது மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு கொஞ்சமாக தீ வச்சு பண்ணோம்னா நல்லாயிருக்கும். என்னோட பேர் வந்து சரண்யா. ஃபார்மோட பேர் வந்து MMM ஆர்கானிக் ஃபார்ம். MMMனா மண்மகிழ, மரமகிழ, மணமகிழன்னு அர்த்தம். எங்களோட ஃபார்ம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இடைக்கால்னு ஒரு வில்லேஜில் என்னோடய ஃபார்ம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ எங்களோட ஃபார்மில் நான் க்ரோ பண்ணுறதை வேல்யூ அடிஷன் பண்ணி என்னோடய வெப்சைட் மூலமாக நான் சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்திருக்கிறது வந்து கோகனட் மில்க். பியூர் கோகனட் மில்கில் வந்து கேரட் ஃப்ளேவர். இது டர்மரிக் வித் பெப்பர். இந்த டர்மரிக் பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் ஹார்வெஸ்ட். குர்குமீன் வந்து 5.88 இருக்குது. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலாச்சி கோகனட் மில்க். ஸோ இது எல்லாமே வந்து கோகனட் மில்க் வித் நாட்டு சர்க்கரை ஆடட் ஃப்ளேவர்ஸ். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபார்மில் க்ரோ பண்ணுற ஹெர்பல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் சோலார் ட்ரையரில் ட்ரை பண்ணி பவுடர் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது முருங்கா பவுடர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30% ப்ரோட்டீன் இருக்குது. ஆம்லா 30. அண்ட் தென் இது வந்து உங்களுக்கு ஆம்லா பவுடர் 923 மில்லிகிராம்ஸ் ஆஃப் விட்டமின் சி இருக்குது. அண்ட் இது வல்லாரை, மெஹந்தி. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோகனட் மில்க் ஜாம், சியாமு போப்போன்னு சொல்லுவாங்க, மலேசியன் டிஷ். ஃபஸ்ட்டு கோகனட் மில்கில் பண்ணுறது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நீம் லீஃப் பவுடர், கோவா லீஃப் பவுடர். ஸோ இது முருங்கா பவுடர் தான். கரி லீஃப் பவுடர், இது டர்மரிக் பவுடர். ஸோ இது எல்லாமே சோலார் ட்ரை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குடிக்கிறதுக்கு நன்னாரி, ஜிஞ்சர் லெமன் ஜூஸ், கிரேப் ஜூஸ் இருக்குது. அதோட சிரப்ஸும் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம், ஜிஞ்சர், நன்னாரி இது எல்லாமே. ஸோ என்னோடய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா NPOP சர்டிஃபைட், ஆர்கானிக் சர்டிஃபைட் ஃபார்ம். ஸோ எங்கள் ஃபார்மில் நாங்கள் க்ரோ பண்ணுறது எல்லாமே ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட், கிரவுண்ட்நட், செசமி,
அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெர்பல்ஸாக ஒரு ஏக்கர் ஃபுல்லாக ஹெர்பல் கார்டன்ஸ் போட்டிருக்கோம். ஃப்ரூட்ஸ், மேங்கோ, பனானா, பப்பாயா, கிரேப்ஸ், பொமிகிரனேட் அண்ட் சீத்தாஃபல், இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸும் நாங்கள் க்ரோ பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களோட ஃபார்மில் க்ரோ ஆகிற பனானாவை சோலார் ட்ரையரில் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். இது பனானா ஃபிக்கு. ஸோ இது வந்து டேஸ்ட் வந்து பனானா ஃபிக் மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும். வாட்டர் எல்லாம் கண்டென்ஸ் ஆகி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாக்லேட்டுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பசங்க பர்த்டேஸ்க்கு எல்லாத்துக்குமே கெட்டு போகாது. ஸோ நம்ம ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம். நம்ம நினச்ச நேரம் நினச்ச வெரைட்டி பனானா சாப்பிட்லாம். ஆர்கானிக்கான பனானா, எனி வெரைட்டி பனானாஸை இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்குறோம், சோலார் ட்ரை. ஸோ இது மாதிரி ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ, ஆவாரம்பூ, ஹைபிஸ்கஸ் எல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சங்குப்பூ, ப்ளூ டீ. ஸோ அதே மாதிரி லீஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து லெமன் கிராஸ். ஸோ இந்த மாதிரி லீவ்ஸும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். துலா வந்துட்டு எதை பார்த்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2003 வந்துட்டு ஆர்கானிக் சீட்ஸை வந்துட்டு ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு பிடி காட்டன் சீட்ஸை ஃபார்மர்ஸ்க்கு அவங்க சைட்லேருந்தே கொடுக்குறாங்க. ஸோ அந்த சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபார்மர்ஸ் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் மாஸ் சூசைட்ஸ் வந்துட்டு 2013 ஹேப்பன் ஆகுது. தட்ஸ் ஹவ் துலா சி தட் சூசைட்ஸ் அண்ட் லைக் மைண்டட் 15 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இந்த துலா வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. தென் we are giving this profit, like it's a non-profitable organization. ஒரு ஃபார்மர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, ஸ்பின்னர்ஸ், டையர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி we are splitting the profits and giving to them. This is the pie chart, ma'am. Okay. So these are the garments, like we are doing with the natural women's wear ரெண்டுமே yeah, both women's wear, men's wear எல்லாமே இருக்கு மேம். Okay. Everything is naturally dyed, plant based dyesலேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெடா ரூட்ஸ், வெளிலியா அண்ட் வந்துட்டு சங்குப்பூ, அந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ்லேருந்து தான் மேம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓ, டையுமே எல்லாமே Yeah, ஆர்கானிக். it's all block printed ones. So should I show you one? Yeah. Yeah. This is a frog one. So we are doing crochets also. The crochets ones. The toys. And we have Rockies also. இந்த ராக்கீஸ் வந்துட்டு பேசிக்காக காட்டன் சீட்ஸை வந்துட்டு உள்ளே வச்சு பண்ணியிருப்பாங்க. உள்ள சீட்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த க்ரோஷெட்ஸ்லலாம் வந்துட்டு உள்ள ஸ்டஃபிங், இந்த ஸ்க்ரேப்ஸ், கார்மெண்ட் கட் பண்ணுற ஸ்க்ரேப்ஸோட ஸ்டஃபிங்ஸை வந்துட்டு உள்ளே வச்சுட்டு அது மேலே காட்டன் வச்சுட்டு அதுக்கப்புறம் they do the crochet ones. So we won't waste anything. Okay, zero waste policy. Yeah, zero waste policy. So these are things. We have the, for babies also we have these things. What is this? This for 1 year babies. Okay. This for 1 year babies. Yeah, hi. I am Shankari Santosh from Shanki's Cakes. Here for the organic market, I am bringing sourdough products and some more spreads also. Everybody nowadays switching from normal breads to sourdough products because of health and diet purpose. Here I am bringing whole wheat breads and millet based sourdough products and different flavors of buns by using their purees like that, and spreads like almond butter, different varieties of jams, using nuts and different thing. I am bringing it here.